Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் உழைப்பாளர் தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வானொலி திடலில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அருண்மொழித்தேவன், தனியாருக்கு தாரை வார்க்க இருந்த என்எல்சியின் 5% பங்குகளை தமிழக அரசே வாங்கி என்எல்சி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட்டது புரட்சித் தலைவி அம்மா என்றார். இதில் அரசு போக்குவரத்து கழகம், மின்சாரத்துறை, கூட்டுறவுத்துறை, டாஸ்மாக் ஊழியர்கள் என அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தினத்தையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சுந்தரபாண்டியன் தலைமை வகித்தார். இதில் மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர்களான MK செல்வராஜு, AKSM பாலு, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் வெங்கடாச்சலம் மற்றும் சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பேசிய மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர் MK செல்வராஜு, திமுகவிற்கு வாக்களிக்காமல் இருப்பதே நாட்டிற்கு செய்யும் மிகப்பெரிய கடமை என்று குறிப்பிட்டார். நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்காம விட்டாலே அது நாட்டுக்கு செய்கின்ற நல்ல ஒரு கடமையாக நினைத்து பார்க்க வேண்டும். தருமபுரி BSNL அலுவலகம் முன்பாக மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் கலந்து கொண்டார். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், பதவியில் இருக்கும் அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென நீதிமன்றமே கூறும் அளவிற்கு திறனற்ற நிலையில் திமுக அரசு உள்ளதாக விமர்சித்தார். இந்நிகழ்வில் அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் பொன் தனபால், தலைமை கழக பேச்சாளர் கோவிந்தராஜ், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வெற்றிவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அதுவும் திமுக. இன்றைக்கு நீதி அரசால் சரியான முறையிலே ஆட்சி செய்யாத, கையாளாத திராவிட அரசை முதலமைச்சராகக்கூடிய MK ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 2 பேர் பதவி விலக வேண்டும் என்று நீதி அரசு உத்தரவு போட்டதன் அடிப்படையிலே பதவியில் இருக்கிறார்கள், பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செய்ய போகிறது? தேனி கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் கெங்குவார்பட்டியில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் KV பாலசுப்ரமணியன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் BPP பரமசிவம், மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் விடியா திமுக அவல நிலை குறித்தும் எடுத்து கூறப்பட்டது. சென்னை சூளை மார்க்கெட் அருகே வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. எழும்பூர் வடக்கு பகுதி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஜெயபால் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா, முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், அனைத்து துறைகளிலும் தோல்வியை கண்ட பொம்மை முதலமைச்சராக ஸ்டாலின் இருப்பதாக விமர்சித்தார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பாசறை சார்பில் திருக்கழுக்குன்றத்தில் மே தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு அண்ணா தொழிற்சங்க பாசறை மாவட்ட செயலாளர் NM வெங்கடேசன் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர் மைத்ரேயன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சரோஜா, மாநில மகளிரணி இணை செயலாளரும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினருமான மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய கழக அமைப்பு செயலாளர் மைத்ரேயன், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கிற்கு நாள்தோறும் நிகழும் கொலை மற்றும் கொள்ளைகளே சாட்சி என விமர்சித்தார். இந்நிகழ்வில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S ஆறுமுகம், மாவட்ட கழக துணை செயலாளர் BA யஷ்வந்த் ராவ், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மற்றும் மாவட்ட MGR மன்ற செயலாளர் V வேலாயுதம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த திரளானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதுக்கோட்டை சாந்தனாபுரம் பகுதியில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராமநாதன் தலைமையில் அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் செபஸ்தியார் முன்னிலையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான C விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். இதில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பொருளாளர் புருஷோத்தமன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். Taste Daily.
Taste the Daily.